நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் கல். எபிசோட் 6. எபிசோட் 5ல நம்ம என்ன பார்த்தோம்னா, டானுவோட அம்மா அவனோட பொருட்களை பத்திரமா எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணாங்களா இல்லையா, அந்த வெள்ளை கற்கல்ல என்னதான் இருக்கு, ஏன் அது அதிகமாயிட்டே போகுதுன்ற எல்லாத்தையும் இந்த கதையில பார்க்கலாம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். டானுவோட வீட்டுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து டானுவோட அம்மா கிட்ட, இன்னும் நீங்க வீடு காலி பண்ணலையா, சாயந்தரத்துக்குள்ள பண்ணலன்னா வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாங்களே எடுத்து வெளியே வீசிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க. டானுவோட அப்பா அம்மா அதை கேட்டுட்டு சாமான்களை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. டானுவுக்கு அந்த கற்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குன்னே அவனுக்கு தோணிட்டு இருந்தது. அப்புறம் அவன் அந்த கற்களை தூக்கி போடலாம் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி போனான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல திருடன் திருடன் அப்படின்னு யாரோ கத்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு டானுவோட அப்பாவும் அம்மாவும் வெளியில போய் பார்த்தாங்க. அங்க திருடனை பிடிச்சி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த திருடனை அடிச்சதுக்கு அப்புறம் திருடன் சொன்னான், நான் தான் இங்க பொருட்கள் எல்லாம் திருடினேன், நிறைய வீட்டில் பணத்தையும் திருடியிருக்கேன், பொருட்களையும் திருடியிருக்கேன், இந்த ஊரில் அப்புறம் வேற ஊர்கள்லையும் நான் திருடியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு நான் திருடின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், என்னை விட்டுடுங்க, போலீஸ்கிட்டலாம் பிடிச்சி கொடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தானா. ஆனால் அந்த ஊர் மக்கள் போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. போலீஸும் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. அப்போதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. டானுவோட அப்பா மேல எந்த தப்பும் இல்லை, அவரு எங்கேயும் திருடலன்றதும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து டானுவோட அப்பா கிட்ட, எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க செய்யாத தப்புக்கு உங்க மேல பழிய சொல்லிட்டோம், இனி நீங்க இங்கேயே இருங்க, வீடு காலி பண்ண வேண்டாம், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. டானுவோட அப்பாவும் அம்மாவும் எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. டானு கிட்ட இதை பத்தி சொல்றதுக்காக அவனை தேடி வீட்டுக்கு பின்னாடி போனாங்க. அங்க போய் பார்த்தா டானு ஆச்சரியத்துல ஆழ்ந்திருந்தான். டானுவோட அம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. டானு அந்த கல்லை பத்தி நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். அவனோட அம்மா கேட்டாங்க, சரி டானு, இப்ப அந்த கற்கள் எங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு டானு சொன்னான், இந்த கல் வந்தப்புறம் தாமா நமக்கு கஷ்டங்கள் ரொம்ப வந்தது, அதனால நான் அந்த கல்லை கீழே தூக்கி போடலான்னு எரிஞ்சிட்டேமா, ஆனா அந்த கற்கள் உடைஞ்சு வெள்ளி நாணயங்களா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினான். அவங்க 3 பேரும் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த டானுவோட அப்பா சொன்னாரு, இத்தனை நாளா நாம பட்ட கஷ்டத்துக்கு கடவுளா கொடுத்த வரம் இதுதான், நமக்கு இந்த நாணயம் சரியான நேரத்துல தான் வந்திருக்கு, இந்த கல்லால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த வெள்ளை கற்களால நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு, இதை வச்சு நாம நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லதே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயங்களை வச்சு அவங்க அந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணாங்க. அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து வச்சாங்க. டானுவோட அப்பா வேலைக்கு போகாம சொந்தமா அந்த ஊர்லயே பழக்கடையும் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டானு அவனோட அப்பா அம்மா எல்லாரும் பழையபடி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில வர வெள்ளை கற்கள்ல எப்படி ஒரு நல்ல விஷயம் மறைஞ்சு இருந்து தேவையான நேரத்துக்கு வந்து உதவியா இருந்ததோ, அது போல நாம வாழ்க்கையில தேவையான நேரத்துல நல்லது நடக்கும். நிதானமாவும் நேர்மையாவும் எப்பவும் இருந்தா இது போல மேஜிக் நாம வாழ்க்கையிலயும் நடக்கும். எது மூலியமா வேணாலும் வந்து நடக்கும்.